السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله. قال نبينا صلى الله عليه وسلم: قال نبينا صلى الله عليه وسلم: فالجراد والحوت وأما الدمان فالكبد والطحال، كما قال عليه الصلاة والسلام والتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இவ்வுலக தலைவர் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னிடம் உண்டாதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நோயற்ற வாழ்வை நசீபாக்கி தருவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் முழு ஆபியத்தோடு அவனை வணங்கி வழிபடக்கூடிய, நம்மளுடைய தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளும்படியான முழு ஆபியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நல்குவானாக. ஆமீன். நல்ல மனைவி மக்களை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மௌத்தினுடைய நேரத்தில் கலிமாவை நசீபாக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு அவனை சந்திக்கும் பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இது ரஜபனுடைய மாதம் 2வது ஜுமாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பிறை 9. இந்த ரஜபனுடைய மாதத்துல நாம் அதிகமாக பரக்கத்தை வேண்டுவது அப்படிங்கிற அடிப்படையில ஒவ்வொரு ஃபர்லுக்கு பின்னாடியும் பரக்கத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன துஆக்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் பரக்கத் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பரக்கத்திற்காக வேண்டி நம்மளிடத்துல சில விஷயங்களை நாம் மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த வாரத்தில் நாம தெரிந்து கொள்ள போகிறோம். அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமானவர்களை, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஹலால் அப்படின்னு சொன்னால அந்த ஹலாலான உணவு வகைகள் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக ஆகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஹலால் அப்படிங்கக்கூடிய மொத்தம் ஹலால்னா தமிழ்ல என்னங்கிறத முதல் தெரிஞ்சுக்கிடணும். ஹலால்னா அல்லாஹால அனுமதித்தது அப்படின்னு அர்த்தம். அல்லாஹால அனுமதித்தது அப்படின்னு பொருள். ஹராம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அனுமதிக்காதது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ஹலால் அப்படிங்கிறது 3 வகைகளாக நாம என்ன செஞ்சுக்கிடலாம், எடுத்துக்கிடலாம் நமக்கு விளங்குறதுக்காக வேண்டி. சரிங்களா? ஒண்ணு, எதையெல்லாம் இறைவன் சாப்பிடலாம்னு சொல்லி இருக்கிறானோ அதெல்லாம் ஆகுமானது. புரியுதுங்களா? பிராணிகள்ல எதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லி இருக்கிறானோ அதெல்லாம். இன்னொன்னு, அந்த பிராணிகளை எவ்வாறு அறுத்து உண்பது அப்படிங்கிறது 2வது வகையான ஹலால், 2வது வகையான ஆகமாகிறது. 3வது, இந்த முதல் சொன்ன 2ஐயும் வாங்குறதுக்கு உண்டான பொருள் ஈட்டுறோம் இல்லையா, பணம் காசுகள் சம்பாதிக்கிறோம் பாருங்க, இதையும் அனுமதிக்கப்பட்ட விதத்துல சம்பாதிக்கிறோம். இந்த 3 விதங்களில் நாம் என்ன செய்யலாம், ஹலால் அப்படிங்கிறத ஆகமானது அப்படிங்கறத பிரிக்க முடியும் கண்ணியவான்களை. அப்ப இந்த 3 விதங்களையும் நாம என்னங்கிறத முடிஞ்ச அளவு இந்த குறுகிய நேரத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா? அல்லாஹ் தஆலா முழுவதுமாக உணர்ந்து தெரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்ம கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களை, ஹலால் அப்படிங்கக்கூடிய இந்த விஷயம் எந்தெந்த பிராணிகள் எல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கக்கூடிய பட்டியல்கள் வரும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல
2-3 இடங்கள்ல வசனங்கள்ல மேலோட்டமாக சொல்லுவாங்க எதையெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லும் போது இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தா, உங்களுக்கு ஹராமாக ஆக்கப்பட்டதெல்லாம் எது தெரியுமா? தானாக செத்து போனவைகளை நீங்கள் சாப்பிட வேண்டாம், அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தானாக செத்து போனவைகள். அதனாலதான் அதாவது கறி வாங்கக்கூடிய கடைகளில் கூட செத்த கோழிகள் அறுக்கும் கடையா அல்லது செத்த ஆடுகளை அறுத்து வியாபாரம் பண்ணக்கூடிய கடைகளா அப்படிங்கிறது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் ரொம்ப தேடி பார்த்து நம்பிக்கையான இடங்களில் வாங்கி சாப்பிடணும். ஏன்னா எல்லாம் செத்து போனதை ஹராமாக்கிட்டான். ஹராமா அப்படிங்கிறதுனால அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுங்கிறத ரொம்ப தொடக்கூடாது மீனிங் அதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கறது கவனத்துல வச்சுக்கோங்க. அல்லாஹ் விலங்குற தௌஃபீக்க தரணும். உயிருள்ளவைகளை நாம் அறுத்து உண்ணக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்யணும். கண்ணியவான்களை ஹைர். அப்ப செத்து போனதை சாப்பிடக்கூடாது. பிள்ளைங்களுக்கு மேரசால சொல்லிக் கொடுக்கும் போது சொல்லுவேன், செத்து போனதுல 2 விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹலாலாக ஆக்கி கொடுத்திருக்கிறாங்க. ஒண்ணு மீன். இந்த மீனை இறந்து போய் விட்டாலும் நம்ம என்ன செய்யலாம், சாப்பிட்டுக்கிடலாம். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தங்களுடைய ஹதீஸ்கள்ல நமக்கு ஹலாலாக ஆக்கி தந்திருக்கிறாங்க. மீன் ஒண்ணு. இன்னொன்னு அரபு நாடுகள்ல அதுலயும் குறிப்பாக அங்குண்டான பயிர் வகைகளில் மேயக்கூடிய ஒரு விதமான வெட்டுக்கிளி, அந்த வெட்டுக்கிளியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சாப்பிடலாம்னு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அது இறந்து போனாலும் கூட என்ன செய்யலாம், சாப்பிட்டுக்கிடலாம். இந்த 2 விஷயங்கள் என்ன செய்யலாம், இறந்து போனாலும் சாப்பிடலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த 2 தவிர வேற எந்த மையத்தாக இருந்தாலும் அதனை சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒண்ணு. 2வது அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம, அல்லாஹ் தஆலா தம் ரத்தத்தை ஹராமாக்கி இருக்கிறாங்கற செய்தி அல்லாஹ் சொல்றான். இன்னொரு ஆயத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான் தமம் மஸ்ஃபூஹா, ஓடக்கூடிய ரத்தம் என்பதாக நமக்கு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. உதாரணத்துக்கு ஆடோ கோழியோ அறுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ஓடி வரக்கூடிய ரத்தங்கள் இருக்கு பாருங்க, இதை புடிச்சு விற்கிறதோ அல்லது வாங்குறதோ அல்லது உண்பதோ ஹராம் அப்படிங்கறது நம்ம மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம். சரி, இது ஓடி வரக்கூடிய ரத்தம். இந்த ரத்த வகைகள்லயே 2 வகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹலாலாக ஆக்கி இருக்கிறாங்க. அதுல அதாவது அந்த ஹதீஸ்ல ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபுல பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ் வல் ஜராத்து வல் ஹூது வ அம்மத் தமானி வல் கபிது வ தஹாவு, அதாவது ஹார்ட் அப்படிங்கக்கூடிய இதயமும் அதே மாதிரி ஈரல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லிவர் அப்படிங்கக்கூடிய இந்த 2 விஷயத்தையும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. ரத்தத்துல இது கட்டியான ரத்தம், இது ஓடுற ரத்தத்துல வராது. அப்படிங்கிறதுனால கட்டியான அந்த ரத்தத்தை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு. ஓடி வரக்கூடிய அறுக்கும் பொழுது வெளியாகக்கூடிய அது போன்ற ரத்தங்களை சாப்பிடுவது அப்படிங்கிறது முழுவதுமாக அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இறைச்சியவே சாப்பிடணுங்கிறத நமக்கு நம்ம மார்க்க என்ன செய்யுது, தெளிவுபடுத்துது. கண்ணியத்திற்குரியவர்கள், ஆக 2 ஹராம் பார்த்துட்டோம். ஒண்ணு, செத்து போனவைகள் சாப்பிடக்கூடாது, மீனையும் வெட்டுக்கிளியையும் தவிர. அதே மாதிரி ரத்தம் எல்லா ரத்தமும் கூடாது, ஈரலையும் ஹார்ட்டையும் தவிர அப்படிங்கிறத விளங்கிக்கோங்க. அடுத்து இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் ஹின்ஸீரி, பன்றியினுடைய இறைச்சியை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி தருவான். பன்றியினுடைய இறைச்சி என்பது உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஆகமாக்கப்பட்டது அல்ல, அது உங்களுக்கு தடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி நமக்கு அந்த வசனத்துல சொல்லப்படும். பன்றியை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் அறிவியல் ஆய்வாளர் ஒண்ணு இல்ல, நீங்க கூகுள்ல போய் விக்கிபீடியால பன்றியினுடைய இறைச்சி அப்படின்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா அதுல ஏன் இந்த காலத்துல கூடாதுங்கிற சம்பந்தமான வீடியோக்கள்ல இருந்து எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்ம கூட சமீபத்துல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஹலாலை சுருக்கமாக விளங்கிக் கொள்ளுங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கூட போட்டிருக்கோம், தேவைப்படுறவங்க போய் பாத்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா உண்மை வழங்குற தௌஃபீக தரட்டும். சரி, அப்ப எந்தெந்த அந்த பன்றியினுடைய இறைச்சி அப்படிங்கிறது அது தெளிவான முறையில ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுல சிலர் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, பன்றி இறைச்சின்னு சொன்னா நம்ம ஊர்கள்ல இருக்கிற வெள்ளைப்பன்றி சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. சரி, வெள்ளைப்பன்றி அதுவும் ஹராம் தான் சொன்னா அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, எப்படி மரபணு மாற்றம் செய்யப்பட்டு இப்ப பிராய்லர் மாதிரி அங்க வெளிநாடுகள்ல அமெரிக்கா போன்ற நாடுகள்ல கிடைக்கக்கூடிய அது போன்ற பன்றி அது எந்த விதத்தில் இருந்தாலும் அது என்னதான் ஹராம் தான். அது கடலில் வாழக்கூடிய பன்றியாக இருந்தாலும் சரி என்பதை நமக்கு என்ன செய்யப்படுது, நம்மளுடைய சரி நம்மளுடைய மார்க்கம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி தருது. கண்ணியத்திற்குரியவர்கள், ஆக பன்றியினுடைய இறைச்சி அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி நாம வெளியே வாங்கி சாப்பிடக்கூடிய ஹலாலான ஐட்டம். இப்ப இதெல்லாம் நம்ம ஹராம் அப்படின்னு எதெல்லாம் சொல்லிட்டு வர்றோமோ இது அல்லாதது எல்லாம் ஹலால் ஆகமாக்கப்பட்டதுங்கிறத விளங்கிக்கோங்க. சரிங்களா? அடுத்து
வலஹ்மல் ஹின்சீரி, அதே மாதிரி உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டவைகள். இந்த லிஸ்ட் வந்து ஒரு தனியாக வரும் அப்படிங்கறது கவனத்துல எடுக்கணும். இப்ப இறைவனுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டவைகளும் உங்களுக்கு என்ன செய்யப்படல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆகமாக ஆக்கப்படல, உங்களுக்கு தடுக்கப்பட்டவைகள்ல வரக்கூடியது அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. இப்ப நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய, அதுலயும் ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய, அதுலயும் சூப்பர் மார்க்கெட்டுகள்ல வெளிநாடுகள்ல என்ன செய்யறாங்க, எல்லாமே பேக் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க எல்லா கடைகள்லயும். இறைச்சிகள்லாம் அப்படித்தானே. நம்ம நாட்டுல நம்ம நின்று போய் அறுத்து வாங்கிட்டு வந்துடுறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா வெளிநாடுகள்ல எல்லாமே சுத்தம் செய்யப்பட்டு பேக் செய்யப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. இது மாதிரி உணவுகள்லாம் அது ஹலாலான முறையில் இறைவனுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டது தானா அப்படிங்கறத நாம கவனிக்கணும். இது முஸ்லிம்களுக்கு உண்டான பிரத்யேகமான சட்டம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, உலகத்தில் உண்டான எல்லா மக்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டான பொதுவான சட்டம் இவைகள் எல்லாமே. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து மனிதனை படைத்த அல்லாஹ் தஆலா இறைவன் சொல்லக்கூடிய சட்டங்கள்ங்கிறதுனால இது ரொம்ப நாம கவனமாக எடுத்துக்கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களே. சரி, அதே மாதிரி ஹதீஸ்கள்ல சில இடங்கள்ல சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பத்தி நாம பார்க்கும் பொழுது அருவருப்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத்து வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ, நல்ல விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகமாக்கி தருவாங்க. நல்ல விஷயங்களை எதெல்லாம் வெளியில பார்க்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குமோ அது போன்ற அழகானவைகளை உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது கூடும் என்பதாக ஆகமாக்கி தருவார்கள். எவைகள் எல்லாம் அருவருப்பானவைகளாக, எவைகள் எல்லாம் நல்லது அல்லாதவைகளாக இருக்குமோ அவைகளை எல்லாம் உங்களுக்கு ஹராமாக தடுத்ததாக ஆக்கி தரக்கூடியவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு சொல்லி நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அவங்களுடைய ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நல்லத அவங்க ஆகமாக்கி தருவாங்க, அருவருப்பானதை அவங்க தடை செய்வாங்க அப்படிங்கிற செய்திய நபியை பற்றி அல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப அருவருப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் என்ன செய்யறாங்க நம்ம மார்க்கத்துல ஒதுக்கி தர்றாங்க. அதே மாதிரி சில ஹதீஸ்கள்ல இப்படி வரும், அதாவது கோரை பற்கள் உடைய, அதே மாதிரி கீறி கிழித்து நகங்களை வச்சு கீறி கிழித்து உண்ணக்கூடிய, தங்களுடைய கால்களுக்கு இடையில் வச்சு பிச்சு தின்னக்கூடிய, இது மாதிரி உண்டான மிருகங்களோ அல்லது பறவைகளோ இருந்தா அதையும் சாப்பிடக்கூடாதுங்கிறது நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஹதீஸ்கள்ல சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இதுவும் நம்மளுடைய மார்க்கத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதாவது கீரை கிழிச்சு உண்ணக்கூடிய பிராணிகள் சொன்னா சிங்கம், புலி போன்ற கோரை பற்கள் உடையவைகளை நாம எடுத்துக்கிறோம். அது தெளிவாக நாம விளங்கிக்கிடுவோம். அதே மாதிரி கழுகு, காகம் போன்ற பறவைகள்ல தங்களுடைய கால்களுக்கு இடையில பிடிச்சு வச்சுக்கிட்டு தங்களுடைய கூறிய அழகுகளால கொத்தி இழுத்து திங்கிது பாருங்க. இந்த மாதிரி உண்டான பித்து தின்னக்கூடிய, கால்களுக்கு இடையில பிடிச்சு உண்ணக்கூடிய இது போன்ற விஷயங்களையும் நாம உண்பது அப்படிங்கிறது நமக்கு ஹராமாக ஆக்கப்பட்டு இருக்கு. அது மாதிரி பறவைகளை நாம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அடித்து உண்ணக்கூடிய அது போன்ற விலங்குகளையும் நாம சாப்பிடக்கூடாதுங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவுபட நமக்கு சொல்லி தர்றாங்க கண்ணியவான்களை. இப்ப இதே மாதிரி விஷயத்துல அருவருப்பான விஷயங்கள் அப்படிங்கறத பத்தி நாம பார்க்கும் பொழுது இதுல நிறைய நமக்கு உள்சட்டங்கள் வரும். இந்த கால்களுக்கு மத்தியில இடுக்கி வச்சு சாப்பிடுறது அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த விஷயங்கள்ல நண்டுங்கிறதும் வரும் அப்படிங்கிறது இமாம்களுடைய கருத்துக்கள்ல பிரதானமாக நமக்கு சொல்லி தர்றாங்க. நண்டு எப்படி உண்ணும்? நண்டு தங்களுடைய அதாவது அதனுடைய கால்கள்ல பிரதானமாக பெருசா 2 கால் முன்னாடி இருக்கும் இல்லையா, அது தங்களுடைய இறையை என்ன செய்யும் சொன்னா நல்லா புடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், உண்ணும். அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தையும் இந்த பட்டியல நமக்கு என்ன செய்வாங்க, இமாம்கள்ல சிலர்கள் கொண்டு வருவாங்கிறத நாம கவனத்துல எடுத்துக்கிடணும். அதாவது சந்தேகத்திற்கு இடமான விஷயங்கள் இது போன்று வருது அப்படின்னு சொன்னா தவிர்த்து கொள்வது நல்லது. அருவருப்பான விஷயங்கள்ல நத்தை சேர்க்கிறாங்க. அதே மாதிரி அட்டைப்பூச்சி, குளத்துல வாழ்ற அட்டைப்பூச்சியா இருந்தாலும் சரி, கடல்ல வாழக்கூடிய அட்டைப்பூச்சியாக இருந்தாலும் சரி, பூச்சி வகைகள்ல பெரும்பகுதியான விஷயங்கள் நம்மளுடைய மார்க்கத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அருவருப்பானவைகளில் வரும், விஷ ஜந்துக்களும் அதுல வரும் நம்மளுக்கு. இப்ப இது மாதிரி உண்டான கோரை பற்கள் அப்படிங்கிறதுலயும் விஷ ஜந்துக்கள் வரும். ஏன்னா எல்லாமே பாம்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாகவே ஹதீஸ்கள்ல தடை செய்யப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி தவளையை குறிப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, தவளைகளை உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக சொன்ன ஒரு செய்தி.
ஒரு சஹாபி வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மருத்துவத்திற்காக வேண்டி தவளைய இது பண்ண வேண்டியது இருக்கு, சில விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டி இருக்கு, மருந்துக்காக வேண்டியாவது தவளை இது பண்ணலாமா? அதற்கும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவளையை கொல்வதை தடை செய்தார்கள் அப்படிங்கறத நம்ம ஹதீஸ்கள்ல பாக்குறோம், கண்ணியத்திற்கு. அதனால தவளை அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்த சாப்பிடுறதும் கூடாது, கொல்லுவதும் கூடாது அப்படிங்கறத நாம என்ன செய்யணும், கவனத்துல எடுத்துட்டு வரணும். இதே மாதிரி இன்னும் பிராணிகள்ல நிலத்துல வாழக்கூடிய, அதே மாதிரி நீர்ல வாழக்கூடிய ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. இப்ப முதலை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது கீறி கழித்து திங்கக்கூடிய கோரை பற்களுடையதாகவும் இருக்கு, அந்த அடிப்படையில அது சாப்பிட முடியாது. அது கடல்ல வாழ்றது தானே, அதனால சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிலர்கள் சொன்னாலும், அது நிலத்திலும் வாழக்கூடிய ரெண்டு பண்பு உடையது. நண்டு அதே மாதிரிதான், நீரிலையும் வாழும் நிலத்திலையும் வாழும். அப்படிங்கிறதுனால அருவருப்பான விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்வது ரொம்ப ஏற்றமானது. இன்னைக்கு அறிவியல நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வாமை ஏற்படுவது, அலர்ஜி அப்படின்னு ஏற்படுறது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அருவருப்பான விஷயங்கள், அதுலயும் அந்த அருவருப்பு அப்படிங்கிறது, அந்த ஒவ்வாமைங்கிறது எதை ஏற்படுது அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் தன்னுடைய உடம்ப கூட்டுக்குள்ள ஒழிச்சுக்கிடுமோ. நமக்கு பெரும்பகுதி உடம்புக்குள்ளதான எலும்புகள் இருக்குது, எதெல்லாம் எலும்புக்குள்ள தன்னுடைய சதையை ஒழித்து வைத்துக் கொள்ளுமோ அது போன்ற பிராணிகளை உண்ணாமல் இருப்பது சால சிறந்தது அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யறாங்க, இமாம்கள் ஆய்வு செய்து நமக்கு சொல்லி தர்றாங்க, கண்ணியத்திற்குரியவர்களை. அந்த அடிப்படையில நத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தன்னுடைய கூட்டுக்குள் உடலை வைத்திருக்கும், ஆமை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா தன்னுடைய கூட்டுக்குள் தன்னுடைய உடலை வச்சிருக்கும். இப்ப இது மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் தவிர்த்து கொள்வது சால சிறந்தது. முஸ்லிம்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்தையும் திம்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் வெளியே நிலவுது. ஆனால் நம்மளுடைய மார்க்கத்துல ஒன்னொன்னையும் பொறுக்கி எடுத்து எதை சாப்பிடலாம், அது எப்படி இருந்தா சாப்பிடலாம், அதை வாங்குறதுக்கு நாம் சம்பாதிக்கக்கூடிய பண வகைகள்ல கூட ரொம்ப தெளிவாக நம்மளுடைய மார்க்கம் சொல்லித்தர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா இப்படி துஆ செய்வாங்களாம், அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக, ஹராமை விட்டும் ஹலாலை கொண்டு என்னை நீ போதுமானவனாக ஆக்கிவிடு. எப்படி, எதெல்லாம் நீ தடை செய்திருக்கிறையோ அதை விட்டுட்டு எதெல்லாம் நீ ஆகுமாக்குனையோ அதை கொண்டு என்னை நானே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியவனாக, அந்த போன்ற நல்ல முஃமினாக என்னை நீ கபூல் செய்து விடு அப்படின்னு சொல்லி அதிகமாக துஆ செஞ்சிருக்கிறான். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضلிக அம்மன் சிவாக். அதாவது கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த சாப்பாடு விஷயம் அதுலயும் குறிப்பா இந்த ஹலால ரொம்ப நாம பேணணும். இன்னொன்னு, இந்த ஹலாலான விஷயங்களை எல்லாம் வாங்குறதுக்கு உண்டான காசு வகைகளை சம்பாதிப்பதிலும் கூட ரொம்ப நாம கண்ணியமாக இருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, ஒருத்தன் வியாபாரிட்ட இருந்து ஒரு தேங்காயோ அல்லது ஒரு பழத்தை திருடுனானா, திருடுன அந்த பழத்தை கொண்டு போய் என்ன செய்யறான், தர்மம் செஞ்சானா. திருடின பழத்தை கொண்டு போய் என்ன செஞ்சானா, தர்மம் செஞ்சானா. அப்ப அப்படி தர்மம் செய்த இந்த தர்மத்திற்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? குழப்பமான விஷயம், அப்படித்தானே? இது மாதிரி எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் குழப்பம்ங்கிறது, சந்தேகம் அப்படிங்கிறது வருதோ அந்த விஷயத்தெல்லாம் விட்டுறணும் அப்படிங்கிறத நமக்கு குர்ஆன் ஷரீஃப்லயும் சரி ஹதீஸ்களையும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லி தருவாங்க. ஒரு ஹதீஸ்ல இப்படி வரும், எப்படி, ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமர்வு இடத்துல பாயில போய் உட்காரும் போது ஒரு பேரித்தம்பழம் கிடக்குமா. அந்த பேரிச்சம்பழத்தை நம்ம பார்த்தோம், இந்த ஜாமா வாங்க போகும்போது அரிசி கடையில பார்த்தா அரிசியை பார்த்தோன்னே எடுத்து வாயில போடுற பழக்கம் இருக்கு பாருங்க. அது மாதிரி பேரித்தம்பழம் அப்படின்னு எடுத்து நம்ம வாயில போட போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பேரித்தம்பழம் ஒரு கால் ஜகாத்தினுடைய பழமாக இருக்குமோன்னு என்னுடைய உள்ளத்துல தோணுதுனால நான் என்ன செஞ்சுட்டேன், அதை சாப்பிடல, நான் தவிர்ந்து கொண்டேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, அதே மாதிரி தங்களுடைய வீட்டுல இருந்த சிறு பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரெண்டு பேரித்தம்பழத்தை எடுத்து வாயில போடும் போது வாய்க்குள்ள விரலை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு அந்த பேரிச்சம்பழத்தை வாயில அந்த பல்லுக்கு இடையில இருக்கிறத கூட துப்பிரு மகனே, அது துப்பிரு, அது நமக்கு ஹலால் கிடையாதுன்னு சொல்லி சிறு பிள்ளைகளாக இருந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட வாய்க்குள்ள போன பேரிச்சம்பழத்தை கூட விரலை விட்டு வெளியே எடுத்து மிச்சம் இருக்கிறத துப்புன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா நாம் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணுங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அதே மாதிரி அந்த சந்தேகமான விஷயங்கள், எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கால் இது ஜகாத்தினுடைய பழமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு வாயில கிடந்த அந்த பழத்தை கூட என்ன செய்யல, அவங்க சாப்பிடாம தவிர்த்து கொண்டார்கள் அப்படிங்கறத நம்ம வரலாறுகள்ல பார்க்கிறோம். இது மாதிரி எதெல்லாம் இந்த விஷயம், இந்த புகாரில வரக்கூடிய இந்த ஹதீஸ் வச்சு நமக்கு சட்டங்கள் சொல்லுவாங்க. சந்தேகத்திற்கு இடம்பான ஒரு கால் அப்படிப்பட்டதாக இருக்குமோ அல்ல ஒரு கால் இப்படிப்பட்டதாக இருக்குமோன்னு உங்களுடைய உள்ளத்தில் சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னாலே நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கக்கூடிய சில சட்டங்களை நமக்கு என்ன செய்யறாங்க, நம்மளுடைய இமாம்கள் நமக்கு இது போன்ற ஹதீசுகள் இருந்து எடுத்து சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்கள், ஆக
ஹலாலான விஷயங்களை நாம எதெல்லாம் எல்லாம் ஆகமாக்கி இருக்கிறானோ அதை மட்டும்தான் சாப்பிடணும். அதை எப்படி அறுக்கணும்னு சொல்லி இருக்கிறானோ அப்படி அறுத்து அது போன்ற விதத்துல அதுல உண்டான அசுத்தங்களை வெளியாக்கியதற்கு பின்னாடி சுத்தமாக்கிதான் நம்ம அதனை 2வது விதத்துல சாப்பிடணும். 3வது இவைகளை வாங்குவதற்குண்டான பணம் காசுகளை சம்பாதிப்பதும் கூட நம்மளுடைய மார்க்கம் எப்படி அனுமதித்திருக்கிறதோ அப்படி நாம் சம்பாதித்து சாப்பிடணும். அடுத்தவர்களை ஏமாத்தியோ அடுத்து நம்மளுடைய புத்தியை வச்சு அவர்களை மட்டம் தட்டியோ அல்லது அவர்களை ஏமாத்தியோ எந்த விதத்திலும் நம்மளுடைய அந்த வருமானங்களும் இருக்கக்கூடாதுங்கிறத நாம் கவனிக்கணும். அல்லாஹ் ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலானவைகளை உண்ணக்கூடிய பாக்கியவான்கள் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி ஸய்யிதினா வ ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹலால் சம்பந்தமாக வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா தனிப்பட்ட முறையில கூட நம்ம பள்ளிகள்ல ஒவ்வொரு வக்திலையும் நம்ம இருப்போம், வந்து தாராளமாக கேட்டு தெளிவடைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உண்மை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்கள் நம்மை கபூல் செய்வானா.